ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஸா தோசை எப்படி நான் தோசை மாவு வச்சு பீஸா தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னா எனக்கு சீக்கிரமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்களும் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தோசை பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் டாப்பிங்ஸாக இன்றைக்கி வெங்காயமும் கேப்சிகம் வச்சு தாங்க இந்த பீஸா தோசை பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக பச்சையாக சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாஸே பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வெறும் பட்டரில் மட்டுமே கூட டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி. பட் நான் இன்றைக்கி சிக்கன் ப்ராத்தும் சேர்த்து கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் சிக்கன் ப்ராத் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெஜ் ப்ராத்தும் கிடைக்கிது. சப்போஸ் இந்த ப்ராத்தே சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் சோய் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் இந்த 3மே சேர்க்க வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பட்டரில் டாஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பச்சையாக சேர்க்குறதோட இது மாதிரி டாஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பீஸா தோசை செய்யலாங்கிறத நான் ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேங்கிறதுனால இது வீடியோவாகவே எடுத்து போட்டுக்கிறேங்க. ஸோ இப்போ நான் கேப்சிகம் ஸ்போர்ட்ஸாக நறுக்கியிருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துருக்கேன். இது மொத்தமாக இந்த டாப்பிங்ஸ் ஒரு 4 பீஸா தோசைக்கு வந்துடும் தாராளமாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பட்டரில் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நான் டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதுங்க. நீங்கள் அதிகமாக சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வற்றவே வற்றாது. இது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கேப்சிகம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது நல்லா அது கூட மெர்ஜ் ஆகி சீக்கிரமே வற்றி வந்துடும். ஸோ வற்றி வந்த பிறகு இது மாதிரி நீங்கள் அந்த கேப்சிகம்மை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே பேனில் நம்ம வெங்காயமும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ஏன் தனித்தனியாக பண்ணுறோன்னா நம்ம டாப்பிங்ஸ் கையில் எடுத்து அங்கங்கே உதிர்ப்போம் இல்லையா பீஸாவில். ஸோ அதுக்காக நம்ம தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கிறோம். இதே நீங்கள் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அது போடும்போது ஒவ்வொன்றும் அங்கங்கே தென்படாது. அதுக்காக தான் நான் தனித்தனியாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கும் கொஞ்சம் சின்னதாக பட்டர் போட்டு இந்த வெங்காயத்தை டாஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஓவர் பட்டரியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், ஸ்பின்னாச் ஆட் பண்ணலாம், பன்னீர் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராக்கலி டாப்பிங்ஸ் கூட இருக்குது பீஸா. ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதா இருந்தால் சிக்கனும் இதே மாதிரி டாஸே பண்ணிவிட்டு அதுக்குரிய சீசனிங்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதா சிக்கன் ப்ராத் தேவைப்படாது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோலேயே உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயமும் கேப்சிகம் மட்டும் தான் டாப்பிங்ஸாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் சிக்கன் ப்ராத் ஊற்றி அதையும் டாஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு இந்த இதுக்கு மட்டும் சிக்கன் ப்ராத் ரொம்ப கீழெல்லாம் கொட்டுதுங்கிறதுனால உங்களுக்கு இதில் காமிக்க முடில. பட் ஏன்னா ஒரு கையில் கேமராவும் பிடிச்சிருக்கிறதுனால நான் அதை வச்சுட்டு தான் சிக்கன் ப்ராத் ஊற்றி ஆனியன் டாஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம பீஸா தோசை ரெடி பண்ணிடலாம். நான் பீஸா தோசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேஸ் நான் ஃபுல்லாக தோசை டவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம 3 கரண்டி தோசை மாவு கொஞ்சம் திக்கான க்ரஸ்ட்டு மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றி எடுத்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி ஒரே ஒரு நிமிஷம் வேக விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம இந்த பீஸா சாஸை தடவ முடியும். பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நானும் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் தான் போட்டிருக்கேன். பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது வேணாலும் கூட நீங்கள் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப்பும் இல்லைனா சில்லி சாஸு இல்லைனா டொமேட்டோ சட்னி தோசைக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி செஞ்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வீட்லேயே டொமேட்டோ சாஸ் செஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸா சாஸ் போட்ட பிறகு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்க கேப்சிகமும் நம்ம ஆனியன்ஸ் இது பண்ணி வச்சுருந்தோன்னா டாஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அது அங்கங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 கப் கிரேட்டட் சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா செடார் அண்ட் ஜாக் சீஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் மோசரலா சீஸும் ஆட் பண்ணலாம். சீஸ் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பீஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இட்டாலியன் சீசனிங் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தனித்தனியாக ஆர்கானோ அது மாதிரி தைம் அது மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இத மூடி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து ஒரு 3 நம்பர் பாயிண்ட், அதாவது லோ ஃப்ளேம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தோசை வந்து சட்டுன்னு ஆயிடும். அதனால வந்து நம்ம 3ல வச்சுட்டு இது மாரி மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா, மேலே இருக்கிறதும் நல்லா குக் ஆகி வந்துரும். இப்போ 3 பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷமா நான் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 1 மினிட்டுக்கு மட்டும் நான் வந்து அப்படியே ஃப்ளேம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் குக்கிங்கில. அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2 கரண்டி வச்சு இது மாரி பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேங்க. சூப்பரா நம்மளோட பீஸா தோசை ரெடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தோசையில பீஸா பண்ணுறோமே நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான்னு நினைக்காதீங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சூப்பரா குட் ரிவ்யூ எனக்கு குடுத்துருக்காரு. அவரே சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்டா பீஸா வந்து ஓட ஃப்ளேவர் வந்து எல்லாமே நம்ம இதில சேர்க்கிறதுனால, உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஈஸியா கிடைச்சிருங்க. இப்போ இது மாதிரி நான் டிவைடர் வச்சு 4ஆ வந்து பிரிச்சுட்டு, இது வந்து ஒரு பீஸா மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த பீஸா கட்டரில வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, ஈஸியா நம்மளுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இப்போ இத சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட் அலாதியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா சுவையா இருந்துச்சு. கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.